ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் செஞ்சிடுறேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்துல அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து கூரை வச்சுக்கிட்டு கொட்ட போகுது. ஆம் என் செல்லமே, நான் சொன்னதை கேட்டினா அதிர்ஷ்டம் அத்தனையையும் அழகாக பெற்றிடுவாய். இல்லை, நான் என்ன சொல்ல போறேன்னு ரொம்ப அலட்சியமாக நினச்சி கடந்து போனினா அதுக்கு மேலே நல்லது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உன் நம்பிக்கையை பொறுத்து தான் நடக்குது. நீ முழுசாக எந்த விஷயத்தை நம்பினாலும் அதை அப்படியே முழு மனசோட நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். அதை விட்டுட்டு சந்தேகத்தோடும் கேள்விகளோடும் குழப்பத்தோடும் நீ அதை கேட்கும்போது அல்லது அதை பற்றி யோசிக்கும்போது அது உன் வாழ்க்கையில் முழுசாக நடக்காதுங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக உன் மனம் மகிழக்கூடிய மங்கள விஷயத்தை தான் உனக்காக நான் நடத்த போகிறேன். எப்போ பார்த்தாலும் உனக்கு பிடிக்காததே உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. இனிமே அப்படி எதுவுமே நடக்க விட மாட்டேன். இந்த வராகியம்மா இனி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உனக்காக நீ விரும்பியது போலவே செஞ்சு தரப்போகிறேன். நீ விரும்பாமல் நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உனக்கு மனசுக்கு ஏற்றார் போல உன் மனசுக்கு பிடிச்சார் போல மாறப்போகுது. இனிமே நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ உண்மையை மட்டுமே பேசு. யாராவது உன்கிட்ட எதையாவது கேட்டு வந்தா உன்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடு. இந்த 2 வழிகளிலும் தான் நீ என்னை நெருங்கி வர முடியும் என் செல்லமே. அப்படி நீ உண்மையவே பேசி ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்ததின் காரணமாகவும் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையோட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சதாலேந்தான் இது 2 செயலுக்காகவும் உன்னை பாராட்டும் விதமாக உனக்கான அதிர்ஷ்டத்தை கையில் அள்ளிக்கிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்போதுமே பொய்களை கொண்டு எந்த உறவையும் உருவாக்காத. அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பொய் சொல்லி அவங்க கிட்ட பேசி பழகும்போது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பற்றிய உண்மை தெரிஞ்சு போய் உறவுகள் உடஞ்சு போயிடுவாங்க. அதனால் நீ நல்லவனோ கெட்டவனோ உன்னுடைய உண்மையான குணத்தை சொல்லி மற்றவங்க கிட்ட பேசி பழகு. அதற்கு பிறகு எல்லா பொய்களும் உன்னை விட்டு விலகி கெட்டதெல்லாம் அகன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீனா இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அதற்கு பதிலாக நீ தீர்வுகளை பற்றி சிந்திக்கும் போது நிறைய நல்ல வாய்ப்புகள் உனக்காக கிடைக்கும். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நிறைய பண தேவையும் பண கஷ்டமும் பண நஷ்டமும் கூட இருக்குது. தொழிலையும் வேலையிலையும் பாதிப்பும் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்காக நீ கவலைப்படாமல் அமைதியாக இரு. ஏன்னா உன் குடும்பத்தில் உன் உறவுகளுக்குள்ள உன் சொந்த பந்தத்துக்குள்ள ஒருத்தருக்கு உயிரே போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவருடைய உயிரை காப்பாற்றும் விதமாக தான் உயிருக்கு பதிலாக பணத்தை உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கிட்டேன். உயிருக்கு பதிலாக பணத்தை ஈடாக கொடுத்து தான் அந்த உயிரை காப்பாற்றி உன் பக்கத்திலேயே உன் கூடவே வச்சிருக்கேன். எல்லா நேரமும் சரியான பிறகு நீ இழந்த பணத்தையும் இழந்த விஷயங்களையும் நல்லபடியாக பெருமளவில் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறேன். முதல்ல உயிர் தானே முக்கியம். மற்றதை எப்போ எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லவர்கள் உன் கூடவே இருக்கணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறுவதற்கான அடையாளமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு வர வேண்டிய பெருங்கஷ்டத்தை பெரிய துன்பத்தை இப்படி பண கஷ்டத்தின் மூலமாக தீர்த்து வச்சேன் செல்லமே. அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல தான் உனக்கு வரவிருந்த பெரிய துன்பத்தை இப்படி நான் ஈடு கட்டிட்டேன். நான் ஏற்கனவே பலமுறை உனக்கு சொல்லியிருக்கேன். இப்போது மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போதாவது புரிஞ்சுக்கோ. கணவன் மனைவி உறவுங்கிறது தான் ஒரு குடும்பமாக மாறுது. குடும்பம் என்பது தான் பல குடும்பங்கள் சேரும்போது இந்த உலகமாக மாறுது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் அடிப்படை ஆதாரமாக கணவன் மனைவி உறவு தானே இருக்கு. உன் குடும்பத்தில் உன்னுடைய துணையிடம் நீ தன்னலமில்லாத பாசத்தோடும் பரஸ்பரம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்து உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க பார்த்தீனா நிச்சயமாக தலைத்து செழித்து உன் குடும்பமும் நீயும் நல்லா நிம்மதியாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். அன்பும் புரிதலும் இல்லாத உறவுகள்ங்கிறது ஒன்றுமே இல்லாத வெறும் ஓடை போலதான்.
வெறும் போடையில் சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர அதில் எந்த சந்தோஷத்தையும் கொண்டாட முடியாது. வெறும் சோகம் மட்டும்தான் இருக்கும். முதல்ல உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரின் ஆசைகளையும் கனவுகளையும் அவங்க உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக நீ நடந்தினா உன் குடும்பத்தின் வேர் என்பது மிக ஆழமாக பிடிச்சு அது மரமாக வளர்ந்து நிற்கும். எப்போவுமே குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய நீதான் உறவுகளை பலப்படுத்தணும் என் செல்லமே. உறவுகள் நல்லா ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே மன உறுதி இருக்கும், மன அழுத்தம் வராது, மனசில் சந்தோஷம் இருக்கும், மன பாரம் இருக்காது என் செல்லமே. நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்து வந்த வாழ்க்கையே நினச்சி வருத்தப்படாமல் இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. நீ கடந்த காலத்தை எல்லாம் மறந்துட்டு இந்த நிகழ்காலத்தை நான் சொன்னதுபடி வாழ ஆரம்பிச்சினாலே இனி வரக்கூடிய வருங்காலத்துக்கு அது வசதியாக இருக்கும், வருங்காலம் வசந்தமாக இருக்கும். அதனால் முதல்ல உன் முழு கவனத்தையும் உன் குடும்பத்தின் மீது செலுத்து. நீ யாருக்காக கஷ்டப்படுறியோ அவங்களே உன்னுடைய வலியையும் வேதனையையும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சிதானே நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற. பொறுமையாக இரு. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்கள நீ படுற கஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்காதவங்களுக்கு உன்னை பற்றியும் உன் அருமை பெருமையை பற்றியும் நான் புரிய வைக்கிறேன். நீ நிம்மதியாக இருந்து விடுன்னு செல்லமே. எனக்கு மட்டும் ஏமா இவ்வளவு கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்த்து உன்னை வெற்றிகரமாக வழி நடத்த போகிறேன். நான் உன் கூட இருக்கேன்றத நீ அடிக்கடி மறந்துடுற. பல நேரங்களில் தைரியமாக இருக்க மாட்டேங்கிற. நான் எப்பவும் உன் கூட இருக்கும்போது உனக்கு எதற்கு பயமும் கவலையும் வருது? தைரியமாக இரு. நிச்சயமாக நீ நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். கோபம் வரும்போது அவசரப்பட்டு வாய் பேசாமல் வார்த்தைகளையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாயை மூடிக்கோ. குழப்பம் வரும்போது எதையும் பார்க்காம கண்களை மூடிக்கோ. தோல்வி வந்துருச்சுன்னா யார் சொல்கிறதையும் கேட்காம காதுகளை மூடிக்கொள். வெற்றி வந்துருச்சுன்னா மனசை மூடி பத்திரமா வச்சுக்கோ. வெற்றி வரும்போது மனசு 1000 விஷயங்களை செய்ய சொல்லும். எதையுமே செய்யாமல் அமைதியாக அடக்கமாக இருக்க வேண்டியது வெற்றியின் போதுதான் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் தோல்விகளையும் முறியடிச்சு அமைதியையும் வெற்றியையும் உயர்வையும் உனக்காக நான் தரப்போகிறேன். நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நம்பிக்கை இல்லாமல் நாட்களை வீணாக்காத. நான் உன் கூடவே தானே இருக்கேன். நிச்சயமாக உன் துக்கத்தை எல்லாம் போக்கி துயரங்களை நீக்கி உனக்கான வாழ்க்கையை வசந்த காலமாக ஆக்குவேன். அதிகமாக நீ கோபப்படுறனா உன்னுடைய உண்மையும் நேர்மையும் எனக்கு தெரியும். ஏன்னா நீ உண்மையாக நேர்மையாக இருக்கிறது போல எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்குற. ஆனால் அதை மீறி யாராவது உன்னை ஏமாற்றும் போது அதை தாங்கும் சக்தி இல்லாமல் நீ கோபப்படுறங்கிறது எனக்கு புரியுது என் செல்லமே. சில பேர் நீ கஷ்டப்படணும் தான் உன் தலைவிதி எழுதியிருக்கு. தலைகீழாக நின்னாலும் உன் தலைவிதியை மாற்ற முடியாதுன்னு உன்கிட்டயே வந்து சொல்லுவாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். உன் தலைவிதியை மாற்றி அமைக்கும் சக்தி உடையவள் தானே உன்னை படைச்ச இந்த வராகியம்மா. நிச்சயமாக உன் தலையெழுத்தை நான் மாற்றி அமைக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை பார்த்து யாராவது நீ வீழ்ந்து போயிட்டா அவ்வளோதான் தோத்துட்டேன்னு சொன்னாங்கன்னா உடனே தைரியமாக எந்திரிச்சு நில்லு. எதிரியும் உன்னை பார்த்து சிலிர்த்து பயந்து போவான் என் செல்லமே. உன் வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் மாறுமானா கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். நீ செய்யக்கூடிய செயல்களும் நீ எடுக்கக்கூடிய முடிவுமே கூட உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. நோய் நொடி இல்லாத நல்ல உடலையும் ஆரோக்கியமான உடலையும் கடன் இல்லாத கஷ்டமில்லாத வாழ்க்கையையும் சொந்த வீட்டு கனவையும் நிறைவேற்றி கொடுத்து சுகமான தூக்கத்தையும் கனக்காத இலகுவான மனசையும் நீண்ட ஆயுளையும் உனக்காக கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. கணவன்கிறத தாண்டி ஒரு நெருக்கமான உறவு எந்த பெண்ணுக்கும் யாருமே இருக்க முடியாது. தந்தையாக இருந்தாலும் தமையனாக இருந்தாலும் மகனாகவே இருந்தாலும் ஒரு கணவனின் இடத்தை யாராலும் எட்டி பிடிக்க முடியாது.
அதுவும் ஒரு மனைவிக்கு நல்ல கணவன் அமைஞ்சிட்டா அவளால் எல்லாத்தையும் எதிர்த்து யாரோடு வேணுமானாலும் போராட முடியும். நீயும் அப்படி உன்னுடைய துணைக்கு ஒரு நல்ல துணையாக அமைஞ்சு எல்லா விதத்திலும் ஆதரவு கொடு. அவங்க நல்லதையே செய்யும்படி நீ ஊக்குவிச்சு நீயும் நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. உன் மனசு முழுக்க வலியையும் வேதனையும் வச்சுக்கிட்டு நீ எதுவுமே நடக்காதது போல வெளியில சிரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ என்னதான் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் ஒரு சிலர் மறுபடியும் உன் மனசு உடையும்படியும் உன் மனசு காயப்படும்படியும் எதையாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டுமே இருக்காங்களா? கவலைப்படாத. இந்த வழி ஒன்றும் உனக்கு நிரந்தரமல்ல. சீக்கிரமே முழு அன்பையும் முழுமையாக உன்கிட்ட நீ கொடுக்கும்படி உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கும்படி நான் அற்புதம் செய்ய தான் போகிறேன். இத்தனை நாட்களாக வலியையும் வேதனையும் சுமந்த உனக்கு நான் நல்லது செய்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. இதே கஷ்டத்தோட இன்னும் உன்னை எத்தனை நாட்கள் வாழ வைப்பேன்னு தானே நீ யோசிச்ச? நிச்சயமாக இல்லை. கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே சரி செய்ய போகிறேன். காலமும் நேரமும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வழிகளை தவிடுபடியாக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை தரப்போகிறேன். நான் எப்போதுமே உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். நீ கலங்காதே என் செல்லமே. பல நேரங்களில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ மனசு நொந்து போயிடுற. உனக்கு துணையாக நான் இருக்கேனா இல்லையான்னு உனக்கே சந்தேகம் வந்துடுது. ஏன் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வராகியம்மா உன் கூட தான் இருப்பேன்னு உனக்கு தெரியாதா என்ன? எந்த நிமிஷம் நீ என்னை கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே உனக்காக நான் வந்து நிற்க தயாராக தான் இருக்கேன். நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை விடுபட வைப்பேன். கூடிய சீக்கிரம் எல்லா அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது.